நடுக்கடலில் திடீரென பற்றி எறிந்த மீனவர் படகு. உயிரை கையில் பிடித்துக்கொண்டு தண்ணீரில் குதித்த மீனவர்கள். கடலையே சூழ்ந்த கரும்புகை. நொடிக்கு நொடி பதைபதைப்பை ஏற்படுத்தும் இந்த காட்சி இணையத்துல வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. விசாகப்பட்டினம் மீன்பிடி துறைமுகத்திலிருந்து இயந்திர படகு மூலமா 5 மீனவர்கள் கடலுக்குள்ள மீன் பிடிக்கிறதுக்காக போயிருந்திருக்காங்க. திடீர்னு அந்த படகு பற்றி எரிய தொடங்க மளமளன்னு அந்த தீ படகு ஃபுல்லாவே பரவ ஆரம்பிச்சிருந்திருக்கு. படகுல இருந்த மீனவர்கள் 5 பேரும் உயிரை காப்பாத்திக்கிறதுக்காக கடல்ல குதிச்சு இன்னொரு மீன்பிடி படகுல ஏறி உயிர் தப்பிச்சிருந்திருக்காங்க. அதற்குள்ளாக தீப்பிடித்த அந்த படகு முற்றிலுமா கருகி தண்ணீர்லயே மூழ்கி இருந்திருக்கு. இதோடைய மதிப்பு சுமார் 35 லட்சம் இருக்கும்னு சொல்லப்படுது. உயிர் சேதம் எதுவும் இல்லாம வெறும் பொருட்சேதத்தோட இந்த விபத்து நடந்திருந்தாலும் இந்த விபத்துடைய காட்சிகள் இணையத்துல வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு. இது குறித்து உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. மேலும் செய்திகளுக்கு பிஹைண்ட் நோட்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நான் ஷார்ட்டா விட்டுங்க. ஓகே விட்டியாச்சா? என்னது இத ஷார்ட்டா விட்டாங்க. தன்னோட மாமியார் தனக்கு முடி வெட்டினதை பார்த்து ஆலியா மானசா ஷாக் ஆயிட்டாங்க. ஆன்ட்டி, எனக்கு ஷார்ட் ஹேர்னா ரொம்ப பிடிக்கும், அதனால எனக்கு வந்து குட்டியா முடி வெட்டி விடுங்க அப்படின்னு சொல்லி ஆலியா மானசா கேட்க அவங்க மாமியாரோ சரி ஓகேம்மா நான் வெட்டி விடுறேன்டா செல்லம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போறாங்க. சரி ஓகே சூப்பரா வெட்டிடுவாங்க அப்படின்னு சொல்லி ஆலியா மானசா ரொம்ப கியூரியஸா வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது இந்தாமா முடி வெட்டிட்டேன் வச்சுக்கோ அப்படின்னு கையில குடுக்குறாங்க. என்னது இது? உங்களை நான் என்ன சொன்னேன்? எனக்கு ஷார்ட்டா தானே முடி வெட்ட சொன்னேன். ஆமாமா நானும் ஷார்ட்டா தானே வெட்டி இருக்கேன், பாரு குட்டியா இருக்கு பாரு முடி. இதை விட ஷார்ட்டா வேற யாராச்சும் வெட்டிடுவாங்களான்னு ஆலியா மானசாவை பார்க்க அவங்க ஷாக் ஆயிட்டாங்க. நான் என்ன சொன்னேன், இப்ப என்ன நடந்திருக்கு பாத்தீங்களா அப்படின்னு சொல்லி அதிர்ச்சி ஆயிட்டாங்க. ஃபன்னியான வேலை தான் இந்த வீடியோ ஷேர் பண்ணிருக்காங்க. ஆலியா மானசாவையும் அவங்களோட மாமியாரையும் பார்க்கும்போது நமக்கு இப்படி ஒரு சப்போர்ட்டிவ் மாமியார் இல்லையப்பான்னு பல பேரும் ஃபீல் பண்ண வச்சிருவாங்க போல. அவங்க மாமியார் இதுக்கு முன்னாடி பியூட்டிஷியன் கம் மேக்கப் ஆர்டிஸ்டா இருந்தவங்க தான். அண்ட் இப்போ வந்து ஆலியா மானசாவையும் குடும்பத்தையும் வந்து பாத்துக்கிறாங்க. இவங்க 2 பேரையும் பார்க்கும்போது மாமியார் மருமகள் அப்படின்றத தாண்டி ஒரு பொண்ணு அம்மாவை பாக்குற மாதிரி ஒரு ஃபீல் தான் வருது. என்னைக்குமே ஆலியா மானசாவுக்கு சப்போர்ட்டா அவங்களோட மாமியார் இருந்திருக்காங்க. மேலும் பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் பிஹைண்ட் நோட்ஸ்ல வந்துட்டே இருக்கு. இதை பத்தி உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க. இப்பவே ஃபாலோ பண்ணுங்க.